வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையை கண்டித்து குடும்பத்தினருடன் இளம்பெண் உண்ணாவிரதம். பொறுப்பற்ற செயலால் குழந்தை இறந்ததாக புகார். வில்லியனூர் லூர்து மாதா கோவில் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலம் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா. சமுதாய மேம்பாட்டிற்கு அறிவாற்றலை பயன்படுத்த தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் அறிவுரை. இனி விரிவான செய்திகள். ஜிப்மரில் டாக்டர்களின் பொறுப்பற்ற செயலினால் குழந்தையை இழந்த பெண் தனது குடும்பத்தினருடன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி பிரசவத்திற்காக வந்த கலா என்பவருக்கு மருத்துவர்கள் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமல் காலம் கடத்தியதால் கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற செயலினை கண்டித்து பாதிக்கப்பட்ட கலா மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜிப்மர் எதிரே சனிக்கிழமை உண்ணாவிரதம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு வழக்கறிஞர் ரவீந்திரன் தலைமை தாங்க பல்வேறு அமைப்பின் நிர்வாகிகள் போராட்டத்தை வாழ்த்தி பேசினர். அலைக்கழிப்பு, தாமதமான சிகிச்சை போன்றவற்றால் ஜிப்மரில் பல பச்சிளம் குழந்தைகளின் உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் குற்றம் சாட்டினர். கல்லைய பங்களாலேருந்து காலையில் 10:30 மணிக்கு எனக்கு பெயின் எடுத்துடுங்க. இங்கே டாக்டர்கிட்ட வரும்போது 11 மணி ஆச்சுங்க. 11 மணி ஆனவொடனே கேஷுவாலிட்டியில் போய் காமிச்சதுக்கு அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு லேபர் வார்டுக்கிட்ட போய் டாக்டர்கிட்ட காமிச்சு கேஷீட்டில் அவர் எழுதி கொடுத்தது போய் லேபர் வார்டில் போய் காமிச்சதுக்கு அந்த டாக்டர் வாங்கி எனக்கு வலி தாங்க முடியல டாக்டர் பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு பார்க்கவே இல்லை. அவர் வாங்கி அந்த கேஷீட்டை போய் படுமா லேபர் ரூம்லன்னு சொல்லிட்டு படுக்க சொன்னார். நான் 2 லேடி டாக்டர்கிட்ட சுசீந்திரான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அவங்ககிட்ட சொல்கிறேன் என்னால் வலி தாங்க முடியல மேடம் சொல்லிட்டு லேபர் வார்டிலே நான் படுத்துட்டு இருந்தேன். எனக்கு யூரின் வரா மாதிரி இருக்குங்க மேடம், வரல, என்னை வந்து பாருங்கள், எனக்கு என்ன வலினே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உனக்கு ஒன்றும் கிடையாது, படுன்னு சொல்லிட்டு படுத்துகிட்டே இருந்து ஈவினிங் 4:45 மணி வரைக்கும் என்னை பார்க்கவே கிடையாது. நான் காமிச்ச டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு, நீங்கள் வந்தால் இதுக்கு மேலே உனக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும். நான் அங்கேருந்தே ஃபோன் பண்ணேன். அவங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு அவங்க வந்து பார்த்து ஸ்கேன் பண்ணி எடுத்த பிறகு 5:20க்கு குழந்தை இறந்து போச்சு. காலையில் 11 மணிக்கு வந்து ஈவினிங் 5:20 வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன ஒரு ஸ்கேன் கூட பண்ணி பார்க்கவே இல்லை. என்னை எந்த டாக்டருமே பார்க்கவே இல்லை. எல்லாம் ஸ்டூடெண்ட்டு தாங்க லேபர் வார்டில் இருக்காங்க. டாக்டருங்களே யாருமே கிடையாது. கற்றுக்கிறவங்க வந்து ஒரு லேடிஸுடைய பொம்பளைங்களுடைய வாழ்க்கையை எப்படியா வீணாக்குறது? டாக்டருங்களை போட வேண்டியது தானே, எதுக்கு ஸ்டூடெண்ட்டுங்களை போட்டு இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையை வீணாக்கணும்? இந்த நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக எதிர்காலம் ரொம்ப கஷ்டம். எனக்கு நடந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஏற்படவே கூடாது. ஜிப்மருடைய தலையெழுத்தை மாற்றியே ஆகணும். அந்த பேரை கெடுத்துடக்கூடாது. பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் டாக்டருங்க எல்லாரும். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா சனிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் துவங்கியதை முன்னிட்டு இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்தன்னை திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த 6வது நாளில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா வருகிற சனிக்கிழமை துவங்கியதையொட்டி காலை 5:30 மணிக்கு ஆலய வளாகத்தில் உள்ள ஜெப மண்டபத்தில் முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் முன்புறத்தில் உள்ள கொடிமரத்தில் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் கொடியேற்றி வைத்தார். முன்னதாக மாதா உருவம் தாங்கிய கொடி மாதா குலத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட பின்னர் ஏற்றி வைக்கப்பட்டது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் திருப்பலி, மறையுரைகள், தேர்பவனி போன்றவை நடைபெற உள்ளது. வருகிற மே 8ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் ஆந்தோனி ஆண்டராயர் தலைமையில் பாடல் திருப்பலியும் அன்று இரவு 7:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற உள்ளது.
மாணவர்கள் தங்கள் கல்வி திறனை அடித்தட்ட மக்களின் முன்னேற்றத்துக்கு மற்றும் சமுதாய மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று மாநிலம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் கௌரி வலியுறுத்தியுள்ளார். மயிலம் பொறியியல் கல்லூரியின் 9வது பட்டமளிப்பு விழா சனிக்கிழமை காலை நடைபெற்றது. கல்லூரியின் நிறுவன தாளாளர் கேசவன் தலைமை தாங்க கல்லூரியின் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக கல்லூரி முதல்வர் ரவிச்சந்திரன் வரவேற்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் கௌரி கடந்த கல்வியாண்டில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாணவர்கள் தங்கள் கல்வி திறனையும் அறிவாற்றலையும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்றும் தொழில்நுட்ப போட்டி மிகுந்த உலக அரங்கில் இந்திய பொறியியல் வல்லுநர்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக உள்ளதென்று பெருமிதம் தெரிவித்தார். நமது மனித வளத்தின் ஆற்றலை அறிவியல் வளர்ச்சிக்காகவும் அதன் பயன்பாட்டால் விளையும் நன்மைகளை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற கௌரி, தொட முடியாத உயரம் என்னும் எல்லைகளை உடைத்து ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பு உணர்வினாலும் விடா முயற்சியினாலும் சவால்களை கடந்து பொறியியல் மாணவர்கள் சாதிக்க வேண்டும் என்றார். விழாவில் 289 இளநிலை மாணவர்கள், 126 முதுநிலை மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. இதில் பல்கலைக்கழக அளவில் சிறந்த தர நிலையை அடைந்த ராதிகா, சுஜிதா ஆகியோருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவையில் குடும்ப தகராறு காரணமாக மோதலில் ஈடுபட்டவர்கள் கார் கண்ணாடியை நொறுக்கியது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுவை கோரிமேடு காமராஜர் நகரை சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் ஜிப்மர் மருத்துவமனை எதிரே ஓட்டல் நடத்தி வருகிறார். இவரது மனைவியான காந்திமதியின் தங்கை ஜெயக்குமாரி கொம்பாக்கத்தில் வசித்து வரும் நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஜெயக்குமாரியின் கணவர் கோபாலுக்கும் அவரது அண்ணன் கேசவனுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் தகராறில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்த காரில் சென்றுள்ளனர். அப்போது கேசவன் தரப்பினர் பன்னீர்செல்வத்தின் காரை உடைத்து சேதப்படுத்தினர். இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் ஹால் டிக்கெட் வாங்க செல்வதாக கூறி மாயமான இளம் பெண்ணை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் திருமணம் செய்து கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜரானதால் பெற்றோர் கதறி அழுதனர். புதுவை கிருமாம்பாக்கம் மதி கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சிவசங்கரி என்பவர் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் BSc 3ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் மூர்த்தி குப்பத்தை சேர்ந்த மூர்த்தியுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக இருவரும் காதலித்து வந்த விவகாரம் பெண் வீட்டில் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி ஹால் டிக்கெட் வாங்கி வருவதாக கூறி சென்ற சிவசங்கரி வீடு திரும்பாததால் தனது மகளை காணவில்லை என தந்தை சக்கரவர்த்தி புகார் செய்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவசங்கரியை தேடி வந்தனர். இதற்கிடையில் நண்பர்கள் உதவியுடன் சிவசங்கரியும் மூர்த்தியும் திருமணம் செய்து கொண்டதுடன் வெள்ளிக்கிழமை பிற்பகல் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அப்போது நீதிபதியிடம் பேசிய சிவசங்கரி தன்னை யாரும் கடத்தி செல்லவில்லை என்றும் மூர்த்தியை திருமணம் செய்து கொண்டதால் அவருடன் வாழ விரும்புவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சிவசங்கரியை கணவருடன் அனுப்பி வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டு செல்வதை விரும்பாத சிவசங்கரியின் பெற்றோர் நீதிமன்ற வளாகத்தில் அழுது புரண்டனர். முதலியார்பேட்டை வாணிய பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேர் வீதியுலா திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்தனர். உருளையன்பேட்டையில் +2 மாணவியை கடத்தி திருமணம் செய்த வழக்கில் வாலிபர் கைது. தாய் சகோதரன் மீதும் போலீசார் வழக்கு பதிவு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே உள்ள படிப்புமே இல்லை, ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸிலே செம ஜாலி சம்மரிலே. ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ். ராம் சில்க்ஸிலே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்மந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்ப்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884508838, 9442522626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற கூட்டத்தின் பிரெஞ்சு குடியுரிமை இருந்தும் மறுக்கப்படும் தவறான தகவல்களை நீக்க நடவடிக்கை எடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில பூர்வீக பிரெஞ்சுக்காரர்கள் சங்கத்தின் பொதுக்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் சனிக்கிழமை காலை நடைபெற்றது. சங்க நிறுவன தலைவர் முகமது முஸ்தபா தலைமை தாங்க கூட்டத்தில் பிரெஞ்சு குடியுரிமை சான்றிதழ், தேசிய அடையாள சான்றிதழ் பெறுவதன் அவசியம், உயர்கல்வி பயில வழிகள் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் பிரெஞ்சு குடிமக்களின் வீடு நில அபகரிப்பை முற்றிலும் தடுக்க எழுத்து மூலமாக தலைமை செயலர், மத்திய அரசு மற்றும் பிரான்ஸ் அரசிடம் முறையிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது மட்டுமன்றி பிரெஞ்சு குடியுரிமை இருந்தும் மறுக்கப்படும் தவறான தகவல்களை நீக்க நடவடிக்கை எடுக்கவும் முடிவெடுக்கப்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை வாணிய பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேர் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள வாணிய பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா வியாழக்கிழமை மாலை துவங்கியது.
இதன் தொடர்ச்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை காலை கோடியேற்றம் மற்றும் மாலையில் இந்திர விமான வீதியுலா மற்றும் திருமஞ்சனம் போன்றவை நடைபெற்றன. விழாவின் முக்கிய அம்சமாக சனிக்கிழமையான 30ஆம் தேதி திருத்தேர் விழா மற்றும் மாலையில் கோபுர வாயிலில் தீர்த்தவாரி போன்றவை நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்துள்ளனர். புதுவையில் +2 மாணவியை கடத்தி சென்று திருமணம் செய்த வாலிபர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த தாய் மற்றும் தம்பியை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை உருளையன்பேட்டை பெரியார் நகரை சேர்ந்த செல்வநாதன் மகள் இந்துமதி அங்குள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். கடந்த 21ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற இந்துமதி வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த செல்வநாதன் தனது மகளை காணவில்லை என்று போலீசில் புகார் செய்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் இந்துமதியை முருகன் கோவில் வீதியை சேர்ந்த சரவணன் கடத்தி சென்று மயிலம் முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பின்னர் விழுப்புரம் ஆலப்பாக்கம் பகுதியில் பதுங்கி இருப்பதாகவும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து ஆலப்பாக்கம் விரைந்த போலீசார் மைனர் பெண்ணை கடத்தி சென்று திருமணம் செய்ததாக சரவணன், அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் அனிதா, தம்பி சரத் ஆகியோரும் கைது செய்தனர். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. இல்ல இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இந்த சம்மர் ஜாலி சம்மர். இல்ல இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மர். மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையை கண்டித்து குடும்பத்தினருடன் இளம்பெண் உண்ணாவிரதம். பொறுப்பற்ற செயலால் குழந்தை இறந்ததாக புகார். வில்லியனூர் லூர்து மாதா கோவில் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலம் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா. சமுதாய மேம்பாட்டிற்கு அறிவாற்றலை பயன்படுத்த தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் அறிவுரை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.